2026 பொங்கல் கிளாஷ். சிவகார்த்திகேயன் விசஸ் விஜய். இல்லை, விஜய் விசஸ் சிவகார்த்திகேயன். என்ன மிகப்பெரிய ஆக்டர் ஆச்சு விஜய், மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார். சிவகார்த்திகேயன் எப்படி போட்டியாக முடியும்? பராசக்தியும் ஜனநாயகனும் ஒன்றா வருது. இதுவும் ஒன்றா? விஜய்க்கு எப்படி சிவகார்த்திகேயன் போட்டியாவார்? இல்லை, சிவகார்த்திகேயன் வளர்ந்துட்டாரு. அவர் துப்பாக்கியை மட்டும் வாங்கல, துப்பாக்கி தக்க வச்சுக்கிட்டாரு அப்படின்னு விஜய் சிவகார்த்திகேயன் இருவருமே வச்சு இங்கே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சினிமாவை பார்க்காம தனக்கு தேவையானவங்களை தன் பக்கம் வச்சுக்கிட்டு அது மூலயமா அரசியல் பண்ணுறது தமிழ்நாட்டில் காலமாக நடந்துகிட்டு இருக்கு. என்ன விஷயம் டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு தி சேனல். நானும் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சிவகார்த்திகேயன் இவரை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சிருப்போம். ஒரு டிவியிலேருந்து வந்தவர், டெலிவிஷன்லேருந்து வந்தவர், ஒரு க்ரோத் 25th ஃபிலிம் நடிச்சிட்டாருங்க. நிறைய ஆடியன்ஸை பிடிச்சிட்டாரு. நிறைய பேர்த்துக்கு சிவகார்த்திகேயன் தெரியுது. முக்கியமாக இப்போது விக்ரம், சூர்யா ரொம்ப நாட்களாக அவங்களாம் இருந்தாலுமே பட் சிவகார்த்திகேயன் ஒரு படி அவங்க நோக்கி மேலே போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு சிவகார்த்திகேயன் மேலே பயங்கரமான ஒரு பெயர் வந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய விமர்சனங்களும் வருது அவர் மேலே. நிறைய பேரை கூட இருக்கிறவங்களே நம்ப வச்சு ஏமாத்துற விஷயங்கள் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் பேசிக்கிறாங்க. இது நம்பகபூர்வமாக சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசர் விஷயங்கள், சம்பள பாக்கி விஷயங்கள், இந்த மாதிரி இப்போ இமானுடைய விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தாலுமே பட் அவர் அதை பற்றி எதையுமே காதில் வாங்கிக்காம தன்னுடைய வளர்ச்சியை மட்டுமே பார்த்துட்டு இருக்காரு சிவகார்த்திகேயன். அதனால தான் ஒரு படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்கள் நல்ல வரவேற்புகள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு சில படங்களுக்கு இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணுது. பட் அவர் கிராஃப் பார்த்தீங்கன்னா சம்பளம் பாக்கி ஏற்றுறது, மற்றும் அவருடைய பிஸ்னஸ் பண்ணுறது, அதை ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்னு சிவகார்த்திகேயன் இப்போது ஒரு படம் வந்துச்சு இல்லைங்களா, கடைசியாக வந்த படங்கள் மதராசி, அதாவது முருகதாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டைரக்டர். அவர் சூப்பர் ஸ்டார் வச்சு பண்ணியிருக்காரு, விஜய் அவர்கள் வச்சு பண்ணியிருக்காரு, கேப்டன் வச்சு பண்ணியிருக்காரு, தலையை வச்சு பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது அவர் ஒரு டயர் 2 ஆக்டர் கூட சேர்றாருன்னா அது சிவகார்த்திகேயன். ஸோ அப்படிலாம் போயிட்டு இருக்கும் பொழுது இங்கே ஒரு கிளாஷ் நடக்க போகுது. சிவகார்த்திகேயன் விஜய் இடத்த பிடிச்சிட்டாருப்பா. சிவகார்த்திகேயன் விஜய்க்கு மாற்ற வந்துட்டாரு. விஜய் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டார் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. அவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, சிவகார்த்திகேயன் படத்தை தயாரிக்கிற டான் பிக்சர் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆகாஷ் பாஸ்கரன் அவர் யார்? நம்மளுடைய திமுகவுடைய நெருங்கிய உறவினர் அவர். ஸோ அப்போது திமுகவுக்கும் விஜய் தனியாக அவருக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. திமுகவுக்கும் டிவிகே தலைவர் விஜய் அவர்களுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு. ஏன் அப்படின்னா, விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து அவருடைய அரசியல் எதிரியாக அறிவித்து திமுகவை தான். திமுகவை கடுமையாக எதிர்க்கிறார். திமுகவோட வாரிசு அரசியலை போட்டு கிழிக்கிறாரு. எங்கே போனாலும் திமுகவை நேரடியாக அட்டாக் பண்ணுறாரு. ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது திமுகவை இவர் அரசியல் மூலயமாக அட்டாக் பண்ணுறாரு. ஆனால் திமுகவை சார்ந்தவங்க அவரை சினிமாவில் அவங்களுடைய ஆட்கள் மூலயமாக சினிமாவில் இவங்க அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இந்த ஜனநாயகனுடைய கிளாஷ். இங்கே ஒன்று சொல்லிக்க நான் விரும்புகிறேன். விஜய் அவர்களுடைய அப்பா மிகப்பெரிய டைரக்டராகவே இருந்தாலும் ஆனால் இங்கே மிகப்பெரிய டைரக்டராக இருக்கிறவருடைய பையன்கள் எல்லாமே விஜய் அவர்கள் மாதிரி மிகப்பெரிய ஹீரோக்களாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குரியது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த டைரக்டர்ஸ், ஆகச்சிறந்த நடிகர்கள் தன்னுடைய பிள்ளைகளை சினிமாவில் ஒரு இடம் பிடிக்க வைக்கிறதுக்கு பாடப்படுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் ஈஸியாக உள்ளே வந்துட்டார் அஃப்கோர்ஸ். ஆனால் இடத்த தக்க வச்சுக்கிறது, இன்றைக்கி விஜய் அவர்கள் படம் நெகட்டிவ் ரிவ்யூவாக இருந்தாலுமே படம் கலெக்ஷன் ஆகும். அந்த படம் ப்ரொடியூசர் கையை கடிக்காது. டேபிள் ப்ராஃபிட்டுப்பா படம் அப்படின்னு பேசிக்கிறாங்க சினிமா இண்டஸ்ட்ரியில். இன்னும் ஒரு படி மேலே சொல்ல போகணும்னா, இன்றைக்கி தேதிக்கு தமிழ் சினிமாவில் அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர், அதிகமாக வசூல் ஆகக்கூடிய நடிகர் யாருன்னா விஜய் அவர்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜனநாயகத்தினுடைய கடைசி படமாக அறிவிக்கிறாரு, ஜனநாயகனுக்கு அப்புறம் தன்னுடைய அரசியல் பயணம் தொடரும் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த சிவகார்த்திகேயனுடைய படம் பராசக்தியின் படம் வெளியே வருது. அதுவும் பொங்கல் அன்னைக்கு தான் வெளியே வருது. ஸோ பொங்கல் கிளாஷ் ஆரம்பமாகுது அப்படிங்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கிங்க, ஜனநாயகன் ஜனவரி 9 ரிலீஸ் ஆகுது. பராசக்தி ஜனவரி 14 ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 2 படங்களுக்கும் நடுவில் 5 நாட்கள் இடைவெளி இருக்குது. அப்போ இந்த 5 நாட்கள் இடைவெளி விட்டு தான் சிவகார்த்திகேயன் படமே ரிலீஸ் ஆகுது. அதனால் இதை கிளாஷ்ன்னு நம்ம எங்கேயுமே சொல்ல முடியாது. ஒரு சிலர் சொல்லலாம், அதாவது இதில் ஆதாயம் தேடுறவங்க சொல்லலாம். சிவகார்த்திகேயன் இதை விரும்ப மாட்டார்னு நம்மளும் நினைக்கிறோம். ஏன் அப்படின்னா, அவர் சொல்லியிருந்தார், ஒரு மேலே சொல்லியிருந்தார், அண்ணன் எப்பவுமே அண்ணன் தான்,
தம்பி எப்பவுமே தம்பி தான் அப்படின்னு. இப்போ அப்படிலாம் இருக்கும் பொழுது சிவகார்த்திகேயனை வந்து கூப்பிட்டு தன்னுடைய படத்தில் கேமியோ பண்ண வைக்கிறார் விஜய் அவர்கள் அப்படின்னா, அப்போ சிவகார்த்திகேயனுடைய மேலே விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு மதிப்புகள் இருக்கும்? அப்போ 2 பேருமே சமரசமாக இருக்காங்க. ஏன்னா விஜய் அவர்கள் சிவகார்த்திகேயனை விஜய் டிவிலேருந்து பார்த்துட்டு வராரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்களுக்கு தெரியும் தன்னோட இடம் என்னைக்கோ ஒரு நாள் காலியாகும், அது ஒருத்தர் நிரப்ப வருவாங்க, கண்டிப்பாக தெரியும். ஆனால் அது இன்னைக்கா? அதுதான் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு கூட விஜய் அவர்கள் கட்சியை கலைச்சிட்டு சினிமா நடிக்கணும்னு வந்தார் அப்படின்னா அவருடைய மார்க்கெட்டுக்கு இங்கே யாரும் வந்து ஈடாகவே முடியாது. நம்பர் 1 நம்பர் 2 விஜய் அஜித் அப்படின்னு மாற்றி அந்த மாற்றமே வராது அதில். ஸோ அப்படி இருக்கும் பொழுது சிவகார்த்திகேயன் எப்படி விஜய் அவர்களுக்கு போட்டியாக வர முடியும்? அது வாய்ப்பே கிடையாது. சிவகார்த்திகேயனுக்கு ஒரு படம் ஓடலைன்னா அதுலேருந்து மீண்டு வரதுக்கு சிவகார்த்திகேயன் 3 ஹிட் படம் கொடுக்கணும். அப்போ தான் திரும்பியும் ஒரு லைம் லைட்டுக்கு வருவார். ஆனால் விஜய் அஜித் அப்படி கிடையாது. அவங்களுடைய வரலாறு வேறு. அவங்களுக்கு 4-5 படம் ஓடாமல் போனாலுமே அடுத்த 6ஆவது படத்துக்கு கேட்ட சம்பளம் கொடுப்பாங்க, பிஸ்னஸ் ஆகும் படம். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற செல்வாக்கு, ஃபேன்ஸ், ரசிகர்கள் படத்தை ஓட வச்சுருவாங்க. ஆனால் சிவகார்த்திகேயன் அப்படி பண்ண முடியாது. கண்டென்ட் சரியில்லைன்னா படம் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு அப்புறம் தாண்டாது. நாட் ஒன்லி சிவகார்த்திகேயன் நான் டார்கெட் பண்ணல, அந்த கேட்டகரியில் எல்லா நடிகருமே அதான் இங்கே நிலைமை. ஏன்னா தமிழ் சினிமா வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் மெருகேறிட்டே போகுது. நிறைய பேர் வந்து இன்டர்நேஷ்னல் மூவிஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, கண்டென்ட் இருக்கணும்னு விரும்புகிறாங்க. யூஸ்வலான மூவி பார்க்கறது கிடையாது, அதர் லாங்குவேஜ் மூவிஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடிடி நிறைய ஹெல்ப் பண்ணுது. ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது இந்த இடத்துல விஜய் அவர்கள் வச்சு அரசியல் பண்ணணும், விஜய் அவர்களை டார்கெட் பண்ணணும், அவரை வந்து அரசியல் ரீதியாக எதுக்க முடியல அப்படின்னா சினிமா ரீதியாக நம்ம எதுக்கணும். அப்போ ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணலாம். விஜய் அவர்களுக்கு மார்க்கெட் போயிடுச்சு, விஜய் அவர்களுக்கு இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் இடமே கிடையாது, அவர் இடத்த நிரப்ப ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னு. ஸோ இது எல்லாமே இங்கே சோஷியல் மீடியாவில் கட்டவிழ்த்துப்படுகிறது. அப்போ இதுவும் ஒன்றா, யாருக்கு யார் போட்டி அப்படின்னு இங்கே ஒரு சிலர் இந்த பக்கம் விஜய் அவர்கள் ரசிகர்னு சொல்லக்கூடிய அந்த ஐடியில் இருந்துமே சரி, சிவகார்த்திகேயன் ரசிகர் சொல்ல அந்த ஐடியில் இருந்துமே சரி, தனிநபர் தாக்குதல் பண்ணுறாங்க, தனிநபர் ஆபாச தாக்குதல் பண்ணுறாங்க. இது வந்து ஆரோக்கியமாக இருக்காது. ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு கொள்கையை அறிவித்து அந்த கொள்கை மூலியமாக கொள்கை தலைவர்கள் மூலியமாக அரசியல் கட்சியை பயணம் தொடங்க போகிறாரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவருடைய ரசிகர்களும் அதை பின்பற்றணும். சினிமா வந்து உங்கள் சினிமாவில் உங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அதாவது ரசிகர்களுக்கு நீங்கள் விஜய் அவர்களை பார்த்து போஸ்டர் ஓட்டுறது, பல விஷயம் பண்ணுறது, சில விஷயம் பண்ணுறதுலாம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போய் ஆகணும் அப்படிங்கிறது தான் விஜயோட விருப்பமாக இருக்கும். பட் சிவகார்த்திகேயன் அப்படி கிடையாது. அவர் இப்போ தான் வளர்ந்து கொண்டு வருகிறார், இன்னும் வளர்ந்து முடிக்கல. அவர் அப்கமிங் இப்போ தான் ஓரளவுக்கு முன்னே வந்துகிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இங்கே இதையும் கம்பேர் பண்ணுறது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு நம்மளுடைய பொருள் சொல்ல முடியும். சினிமா ரசிகரை நான் சொல்கிறேன் நான். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஆக்ட்ரஸ்க்குமே யூனிக்கான ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது 20 வருஷத்துக்கு மேலாக, ஒரு 30 வருஷத்துக்கு மேலாக தன்னுடைய நடிப்பால், தன்னுடைய அந்த விஷயத்தால் ஒரு ரசிகர் பட்டாளமே அவர் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு. இது வந்து விஜய் அஜித் அவர்களுக்கு மிகப்பெரியது. அதுக்கு மேலே தலைவர் இருக்கார். ஸோ அவங்க எல்லாம் அல்ட்ரா லெஜெண்ட்ஸ், அவங்க எல்லாமே சூப்பர் ஸ்டார், உலகநாயகன் அவங்க எல்லாருமே. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இங்கே கம்பாரிசனே பண்ணாமல் ஹெல்த்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஜனவரி 9 ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது, ஜனவரி 14 பராசக்தி ரிலீஸ் ஆகுது. அப்போது இந்த படத்துக்கு கேப் பாருங்களேன். இந்த 5 நாட்களில் விஜய் அவர்கள் ரசிகர்களே 3 நாட்கள் ரிப்பீட்டடாக படம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இது டோட்டலாக வேறு பிஸ்னஸ். இது 5 நாளுக்கு அப்புறம் தான் தம்பி வராரு. ஸோ அப்போ இதை கம்பேர் பண்ணி யாருமே வந்து யாரையுமே குறைச்சி மதிப்பிடாதீங்க. அவர் வேறு, இவர் வேறு. தளபதி என்றைக்குமே தளபதி தான், எஸ்கே என்றைக்குமே எஸ்கே தான். அவரோட இடத்துக்கு யாரும் மாற்ற வர முடியாது, இவரோட இடத்துக்கு யாரும் மாற்ற வர முடியாது. ஏன்னா எல்லாமே உழைச்சி தான் ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. சோஷியல் மீடியாவில் நம்மளுடைய முகம் தெரியாது, நம்மளுடைய யாரும் அடையாளம் தெரியாது, நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னுக்காக நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எழுதுறது, இஷ்டத்துக்கு நம்ம பேசுகிறதுல வந்து பார்த்திங்கன்னா அதில் மனிதாபிமானம், மனிதநேயம் கொஞ்சம் கூட இருக்காது. சக மனிதராக மதிங்க. சோஷியல் மீடியா கருத்துக்களை பதிவிடுங்க, ஆனால் அந்த கருத்துக்களில் ஒரு நியாயம், ஒரு தர்மம், குறைஞ்ச அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தாலே போதும். அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா இங்கே மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்க முடியும். யாரோ ஒருவருக்காக இன்னொரு இரையாயிடக்கூடாது. அதுதான் இங்கே மிகப்பெரிய ஒரு விஷயம். இது காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு. அரசியல் கட்சிகள், ஆளும் கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா சினிமா துறையை கையில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏமா சினிமா துறை மூலியமாக நம்ம மக்களை ஈஸியாக கவர்ந்துட முடியும். அப்போது ஆளும் கட்சி சினிமா துறை கையில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஆதரவாக பேசினாங்கன்னா அப்போ மக்கள் மனதில் ஒரு ஆழமாக பதியும். அதுதான் இங்கே காலங்காலம் நடந்துகிட்டு இருக்கு. அதான் இன்னும் நடக்கும் போகுதுன்னு நினைக்கிறேன் நான்.
பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜனவரி 2026 பொங்கல் யாருடைய பொங்கலாக இருக்க போகுது, என்ன மாதிரி ரிப்போர்ட்ஸ் வரப்போகுது, எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள், நீங்கள் FDFS எந்த படத்துக்கு போக போகிறீங்க, உங்களுடைய எதிர்பார்ப்பு எந்த படத்துக்கு இருக்குது, கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் வீடியோ சந்திக்கிறேன். நானும் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.